இந்த கருத்தரங்கத்தினுடைய இறுதி நிகழ்வாக, துவக்க விழாவினுடைய இறுதி நிகழ்வாக சேலம் வைத்தியலிங்கம் ஐயா அவர்கள் கேபி உலகினுடைய கிருஷ்ணமூர்த்திக்கு அடுத்த இடத்தில் இருக்கின்ற பிதாமகன் ஆவார்கள். அவருடைய மகனார் இந்த கேபி மாதாந்திர கருத்தரங்கத்தை துவக்கி வைப்பது மிகவும் சால பொருத்தமாக இருக்கும் என்கின்ற நோக்கத்திலே அவரை அணுகிய பொழுது அன்பு கொண்டு ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் இப்பொழுது இந்த மாதாந்திர கருத்தரங்கத்தை துவக்கி வைத்து இந்த கேபி உலகமானது என்னுடைய குருநாதரும் நம்முடைய வைத்தியலிங்கம் ஐயாவும் பணியாற்றியதைப் போல ஏற்கனவே உலகம் முழுவதும் கேபி முறை என்றாலே படித்தவர்கள் மிகவும் ஆர்வமாக அதை படித்து கொண்டு சந்தேகங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். நான் இதுவரை எந்த கூட்டத்திலும் பேசியதில்லை. இப்பொழுது சொல்ல போகிற கருத்தை உலகம் முழுவதிலும் இருந்து பல்வேறு நாட்டை சேர்ந்த அறிஞர்கள் தமிழிலே நான் பேசுகின்ற அந்த பேச்சினுடைய மொழிபெயர்ப்பை கேட்டவுடன் அந்த கேபி முறையை ஆங்கில முறையில் தான் தெரிந்து கொள்ள பல்வேறு அறிஞர்கள் தொடர்ந்து தொடர்பு கொண்டு வருகிறார்கள். நான் இதுவரை இதை வெளிப்படுத்தியது கூட இல்லை. அந்த மதிநுட்பமாக அந்த பாவகத்தினுடைய ஆரம்ப முனை நிற்கின்ற நட்சத்திரம் என்ற அற்புதத்தை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்திய KS கிருஷ்ணமூர்த்தியும், ஒரு கோள் ஒரு பாவகத்தில் நிற்கின்ற பொழுது அந்த கோள் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறதோ அந்த நட்சத்திர அதிபதி எந்த பாவகத்தில் நிற்கிறானோ அதனுடைய பலனை செய்வார்கள் என்ற இரண்டு அடிப்படை கருத்துக்களும், மூன்றாவதாக ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது வானத்தில் இயங்குகின்ற கோள்களும் அந்த மனிதனுடைய பிறந்த நேரத்தில் இயங்கிய கோள்களுமாகிய ரூலிங் பிளானட்ஸ் ஆளும் கோள்களும் கேபி முறையை வெகு உயரத்திற்கு தினந்தோறும் கொண்டு சென்றிருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த கேபி முறையை மிகச்சிறந்த மனிதராக விளங்குகின்ற வெறும் வைத்தியலிங்கத்தினுடைய ஐயா மட்டுமல்ல, வள்ளல் பெருமான் காட்டுகின்ற அன்பெனும் பிடியுள் அகப்படுகின்ற உண்மையான மலையாக, மலை போல்தான் இருக்கிறார். மலையாக அந்த அவருடைய இல்லத்திற்கு செல்லுகின்ற பொழுது அவர் காட்டுகின்ற அன்பு இதே போல்தான் நமது வைத்தியலிங்கம் ஐயா அவர்களும். அவர்களைப் போல எல்லாம் நம் குருநாதர் இந்த பூமியில் KSK வழிமுறையில், அதுவும் என்னுடைய குருநாதரிடம் பார்த்தீர்களானால் குழந்தை கூட பரவாயில்லை, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, உட்காருங்க பாரு. ஒரு அந்த நம்மெல்லாம் பண்ணுற அந்த வேலையெல்லாம் ஒன்றுமே இருக்காது. ஆனால் அவர்கிட்ட இருக்கிற செய்தியை கொஞ்ச நேரத்தில் உடனே நாம் அடிமையாகி அவருடைய பாதங்களில் வேளக்கூடிய இரண்டு குருமார்களிலே நமது வைத்தியலிங்கம் ஐயாவனுடைய மகனார் இந்த கருத்தரங்கத்தை திறந்து வைப்பது என்பது நாம் எல்லாரும் பெற்ற பெருபேறு. அனைவரும் பலத்த கைதட்டலுடன் அவருடைய உரையை தூங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா பேராசிரியர் முனைவர் காசோ ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய ஜோதிட ஆய்வு மையத்தின் மாதாந்திர கருத்தரங்கம் முதல் கருத்தரங்கம் என்று துவங்குகிறது. 2 நிமிஷத்தில் வாழ்த்துங்கிறார். கேபி மாத கருத்தரங்கத்தை எப்படி 2 நிமிஷத்தில் வாழ்த்த முடியும்? மணிக்கணக்கில் சொல்லணும். கேபிக்கு தொண்டு செய்கிற கேபி ஜோதிடம் என்பது ஜோதிடம் விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானம் ஆரம்பித்த காலம் யாருக்கும் தெரியாது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஆரம்பித்தது. ஆனால் இந்த விஞ்ஞானத்தை எளிமைப்படுத்தியவர் கேபி அவர்கள். இந்த மாத கருத்தரங்கத்தை ஒருத்தர் துவங்குவது என்பது மிகப்பெரிய தைரியம் இருந்தால் மட்டும்தான் துவங்க முடியும். எளிதில் யாரும் நடத்திவிட முடியாது. இந்த நேரத்திலே நாங்கள் சேலத்திலே பேராசிரியர் வைத்தியலிங்கம் ஜோதிட ஆய்வு மையம் என்ற பெயரிலே கடந்த 26 ஆண்டுகளாக இன்று வரை கருத்தரங்கம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதை பற்றி எங்கள் பொதுச் செயலாளர் டாக்டர் விஜயலிங்கம் ஐயா அவர்கள் அனுமதியோடு சற்று சொல்கிறேன். யாரும் மிகைப்படுத்தி பேசுவதாகவோ சுய விளம்பரம் தேடுவதாகவோ நினைக்க வேண்டாம். எங்கள் மாத கருத்தரங்கத்திற்கு மாதம் 150 பேர் வருவார்கள். வருடத்திற்கு ஒரு மாநாடு நடத்துவோம். 1500 பேர் வருவார்கள்.
500 பேருக்கு மதிய உணவு இலவசமாக கொடுத்தோம். அப்படி மிகப்பெரிய அளவிலே கருத்தரங்கமும் மாநாடும் நடத்தினோம். இந்த முனைவர் காசோ ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய மாத கருத்தரங்கமும் அதுபோல் ஜொலிக்க வேண்டும். தமிழக அளவிலே மிகப்பெரிய கருத்தரங்கமாக, மிகப்பெரிய சங்கமாக ஐயா அவர்களுடைய தொண்டு பெருக வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் மிகப்பெரிய தைரியசாலி, மிகவும் இளைஞர். சங்கத்தை ஆரம்பிக்க வேண்டும், ஒரு ஜோதிடத்தை, கேபி ஜோதிடத்தை எல்லாருக்கும் பரப்ப வேண்டும், அதை மாதாந்திரம் கருத்தரங்கம் நடத்த வேண்டும் என்றெல்லாம் சிந்தித்திருக்கிறார். அவருடைய சிந்தனையை நாம் அனைவரும் போற்ற வேண்டும். இந்த சங்கம், இந்த ஆய்வு மையம், இந்த மாதாந்திர கருத்தரங்கம் மாதம் குறைந்தபட்சம் 100 பேர் கலந்து கொள்ள வேண்டும். அடுத்த மாதத்திலிருந்து இந்த கருத்தரங்கத்திற்கு 100 பேருக்கு குறையாமல் வர வேண்டும் என கடவுளை வேண்டி ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்களை வாழ்த்தி இந்த கருத்தரங்கத்தை துவங்கி வைக்கிறேன். நன்றி.